ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு 5 வயசு. அந்த குட்டி பையன் தன்னோட அம்மாவோட கடைத்தெருவுக்கு போயிருந்தான். அந்த குட்டி பையனுக்கு அப்பா கிடையாது. அதனால் அந்த சின்ன அம்மா அப்பாவும், அதாவது வயசில் ரொம்ப சின்னவளான அந்த அம்மா, அவனும் ஏழையாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அப்பாவும். ஆனாலும் குழந்தைக்கு கடவுளை பற்றின நல்ல நம்பிக்கை தரும் கதைகளெல்லாம் சொல்லி வளர்த்துன்னு வந்துட்டுருந்தா. அந்த குழந்தையும் சமத்தா ஸ்கூலில் யூகேஜி படிச்சுட்டு இருந்தான். இப்படியே அம்மாவோட கடத்தலுக்கு போயிட்டே இருக்கிச்சு. அம்மா திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டா. உன்னே கடத்ததில் இருந்தவெல்லாம் அந்த குட்டி பையன்கிட்ட, உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அம்மாவுக்கு யார் உறவுக்காரா இருக்கா, அப்படி இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சா. ஆனால் அந்த பையனுக்கு எதுவும் சொல்ல தெரியல. அம்மான்னு மட்டும்தான் அழ தெரிஞ்சுது. அதை தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணால், சரி நம்ம இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணினோம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய், அது ரொம்ப பணம் காசுலாம் கொடுத்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் அவள் அம்மாவை சேர்த்து விட்டுட்டா. அவகிட்டையும் இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை போல இருக்கு, ஆனால் இந்த பொண்ணு உடம்பு தாவலையானதுக்கப்புறம் இப்போ பணமெல்லாம் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, இந்த அம்மாவுக்கு என்ன உடம்புக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்டுச்சு. அவள் சொன்னான், இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிற நோய் இது ரொம்ப கஷ்டமானது. இது மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த வேண்டிய ஒரு நோய். ஆனால் இங்கே இருக்கிற டாக்டர் ரொம்ப நல்லவர். ஏழை அப்படின்னா கூட ரொம்ப பணம் எல்லாம் வாங்குறதில்ல. இருந்தாலும் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சதும் நீங்கள் அதோட ரிசல்ட்டு கேட்டுக்கோங்கன்னு சொன்னான். ஆனால் அங்கே இருக்கிறவள அவளுக்கு உறவுக்காரன் இல்லையே, நண்பர் கூட இல்லையே. அதனால் அவள் சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் விழுந்து கிடந்தாடன்னு கொண்டு சேர்த்து விட்டோமே வழியா, எங்களுக்கு இவளை பற்றியே ஒன்றும் தெரியாது, இவள் பேரும் தெரியாது, இந்த குழந்தைய பற்றியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து விட்டா. அதுக்கு மேலே அவள் என்ன பண்ண முடியும், பாவம். சரி, நாங்கள் இருந்தாலும் நர்ஸுகள்லாம் அவள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவா இல்லையா, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு டாக்டரை கூப்பிட்டு கேட்டாள். டாக்டர் என்ன இது ஒன்றும் பெரிய உழைக்கிற மாதிரியான ரிசல்ட் சொல்ல முடியும் போல் இல்லையே, இந்த மாதிரியே நல்ல ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கின்னு என்ன பண்ணால் கடவுள் கையில் தான் எல்லாம் இருக்குது, அட்மிட் பண்ணிப்போம், பார்க்கலாம், கடவுள் இருக்க எப்படியும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பழைச்சதுக்கப்புறம் நம்ம பணங்கன்னா வாங்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவளுக்கு வந்திருக்கிற நோய் ரொம்ப பெரிய நோயாக இருக்குதே, கடவுள் தான் காப்பாற்றணும், இறைவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கவலையோடு நின்று அந்த குழந்தைகிட்ட அங்கே இருக்கிறவா என்ன பண்ண, நர்ஸு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரே ஒரு ரூபாயை கையில் கொடுத்து, ஐயா நீ எனக்கு இங்கே நின்றுட்டு இதெல்லாம் கேட்டுருக்கேன், போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுப்போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்க மிட்டாய் எல்லாம் வாங்க தெரியாது. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறத அது தெரிஞ்சுது. அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு அந்த ஒரு ரூபாயை எடுத்துட்டு அந்த பாட்டுக்காக கிளம்பி போச்சு. அது என்ன நினச்சிட்டுதுன்னா, எனக்கு இப்போ சாக்லேட்லாம் வேண்டாம், இன்னொரு அம்மா உயிர் வச்சு எழுந்து வந்தால் எனக்கு எல்லாம் வாங்கிக்கணும். ஆனால் கடவுளுக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும் இந்த அம்மா பழிச்சுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸெல்லாம் பேசியிருந்தாலே, அது என்னது நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸுக்கிட்ட போய், எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னு பிச்சினான். கடவுளுக்கு தான்ப்பா தெரியும், இறைவனுக்கு தான் சொல்லணும் அத்தை அப்படின்னு அவளும் போயிட்டா. உடனே இந்த பையனுக்கு இறைவன்னா யாருன்னு தெரியல. நம்ம அம்மா இறைவன் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் அவர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் அவர் எப்படி வருவார்? என் கையில் ஒரு ரூபாய் இருக்கே, நான் ஏதாவது கடைக்கு போய் இறைவன் ஒரு ரூபாய்க்கு வாங்கி வரேன், அது என்னோடய அம்மா காப்பாற்றுவார்
அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை பூரணமாக நம்பினான். அவனுக்கு இறைவன்னா யாருன்னு தெரியாது, அவர் எங்கே வந்து எப்படி காப்பாற்றுவாருன்னெல்லாம் தெரியாது, அவர் பார்த்ததும் கிடையாது, அவர் கேட்டதும் கிடையாது. அந்த ஒரு சொல்லில் அந்த குழந்தை முழு நம்பிக்கை வச்சான். அந்த ₹1 எடுத்துன்னு அந்த குழந்தை வாசலில் விட்டுருந்த அந்த செருப்பை போட்டுட்டு முதல்ல ஒரு சின்ன கடைக்கு போனான். என்ன பையா, சாக்லேட் வேணுமா, மிட்டாய் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா கேட்டான் கடைக்காரன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ₹1 காட் வேணும், இறைவன் வேணும், கொஞ்சோண்டு கொடுத்தா கூட போகிறோம் அப்படின்னு சொன்னான். அவன் முயற்சான், என்னது இது, என்ன சொல்கிறான் அந்த பையன் அப்படின்னு அவனுக்கு தெரியல. பக்கத்தில் இருந்தவன் என்னது பாப்பா வேணும், என்னடா கண்ணா வேணும் கேட்டா. எனக்கு ₹1 காட் வேணும் அப்படின்னு கேட்டான். அவளுக்கும் எதுவும் புரியல. என்னோட கூட வந்து பார்வை ஆரையும் காணும், இந்த பையன் வந்து இறைவன் ஒன்று கேட்குறது, ₹1 கொஞ்சோண்டாவது கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுதான் அந்த பையன். என்னடா அந்த பையன் யாருன்னு தெரியல, எங்கேன்னு வந்தான்னு தெரியல, ₹1 கொடுத்து காடு வேணும்னு கேட்குறது. ஒரு வேளை ஏதோ உடம்பு சரியில்லாத, ஏதோ மனநிலை சரியில்லாத ஏதோ குழந்தை போல இருப்பாங்க சொல்லிட்டு, போப்பா இங்கே காடு இல்லை, வேறு கடையில் வாங்கிக்கோ அப்படி சொல்லிவிட்டு அந்த பையன் அந்த ₹1 எடுத்துட்டு ஒரு கடையா கால் வலிக்க எரி இறங்கினான். எல்லா கடையிலையும் போய் எனக்கு ₹1 காட் கொடுங்களேன், கொஞ்சோண்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, ₹1 கொடுங்களேன், கொஞ்சோண்டு கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அழுதான். யாருக்குமே இந்த குழந்தை எத்த சொல்கிறா என்ன கேட்குறான்னு புரியல பாவம். அங்கே இருக்கிறவா ஏதோ பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி இந்த குழந்தை கையில் கொடுத்தா, சாப்பிடு பையா, நீ யார் என்ன, நான் பிஸ்கெட் தூக்கி கடைசிட்டோம், சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதையும் தூக்கி போட்டான். ஐயா அந்த பையனை சரியில்லை போல இருக்கு, அது ஏதோ தெரிஞ்சு கதை பையன் போல இருக்கு, ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது, கூட யார் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது, உன்னோட அம்மா எங்கே, உன்னோட அப்பா எங்கேன்னு கேட்டா. ஆனால் இதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இது பாட்டுக்கு அழுதுட்டு எனக்கு காட் தான் வேணும், எனக்கு இப்போவே எனக்கு இறைவன் வேணும் ₹1 அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தது. சரி ஏதோ சொல்கிறேன்ப்பா சொல்லிட்டு அங்கங்கே தேடி பார்த்தா அவள் என்ன பண்ணுவாள், புது மனுஷான்றவன் என்ன பண்ணுவாள் பாவம். இந்த குழந்தையோட பாம்போட வந்துருக்கான் போல இருக்கு, ஏதோ வழி தவறி வந்துட்டு போல இருக்குது, போலீஸ் நிலையத்தில் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணுமா என்ன ஏது பண்ணுறது. அவளும் முயக்கிறா, கொஞ்சம் அக்கறை இருக்கிறவா என்ன எதுவும் கேட்குறா, அக்கறை எழுதவா அவள் அதை பார்த்துட்டு பயின்ட்டுருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் அவசரம் தானே இல்லையா, குழந்தை குட்டின்னு பார்த்துங்க, யாரோ வந்து அந்த குழந்தை இருந்துச்சுன்னு பையன் இருக்கா. இந்த பையன் பார்த்தா ஒரு கடையில் கூடவா இறைவன் இல்லை, ஒரே ₹1 கூடவா எனக்கு இறைவன் கிடைக்காது, இறைவா நீ எனக்கு கிடைக்கணும், எனக்கு நீ கிடைக்கணும்னா கிடைக்கணும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கால இறைவன் தான் நல்லதெல்லாம் கிடைக்கும்னு. இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்கா ஹாஸ்பிட்டலில், கண்ணை முயற்சி கூட பார்க்கல. எங்கள் அம்மா இல்லாத எப்படி நான் ஹாஸ்பிட்டல் போவேன், எங்கள் அம்மா இல்லாத எனக்கு யார் தலையை வாங்கிடுவா, எங்கள் அம்மா இல்லாத எனக்கு யார் சாப்பாடு ஊட்டுவா, எங்கள் அம்மா இல்லாத யார் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பா, எங்கள் அம்மா அந்த கட்டிலில் கண்ணை முடின்னு பட்டுன்னு இருக்கா. ஆனால் நீ வந்தேன்னா உன்னே எங்கள் அம்மா நன்னாயிடுவான்ட்டு அந்த நஷ்டக்கால சொல்கிறேன். வரமாட்டியா நீ, வரவே மாட்டியா நீ அப்படின்னு அழ ஆரம்பித்தான். ஆனால் அழுதோ சிக்கிதோ அவளுக்கு வேலை கும்பல் ஷாப்பிங் எல்லாம் போகிறவாள் இருக்கா இல்லையா. முன்னாடி குழந்தை கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தான், 2 கணக்கையும் கையில் வச்சு யோஜனை பண்ணான். சின்ன சின்ன கடையிலலாம் அந்த காடெல்லாம் விற்க மாட்டா போல இருக்கு, பெரிய கடையாக போய் கொஞ்சம் நிறைய காடு கொடுங்க, இப்போதைக்கு ₹1 வச்சுக்காங்க, எங்கள் அம்மா ஏற்கனவே நான் நிறைய பணம் தரேன்னு சொல்லி கேட்டு நிறைய காடு வாங்கிட்டு வந்துடலாம், நிறைய இறைவனை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பெரிய கடை. அது 30-40 படிக்கட்டுகள் இருக்குது பாவம். அதில் இந்த குழந்தை ஒரு படிக்கட்டாக ஏறுது, ஒரே கும்பல் நெரிசல், போகிறவாளும் வரவாளும் இருக்கிறவாளுமா அந்த படிக்கட்டு ஃபுல்லும் நிரம்பி வழிஞ்சுட்டு இருக்குது. எல்லா படிக்கட்டும் இது எடுக்கல பூந்து மேலே போய் அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிறவரை பார்த்து அங்கேருந்து அங்கே இடுக்கில் மூஞ்சியை நுழைச்சிட்டு அங்கே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கா, விற்றுருக்கா, கையில் பணத்தை வச்சுட்டுருக்கா, கொடுத்துட்டுருக்கா, மீதி சில்லறை வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அங்கே எட்டி பார்த்து அண்ணா அண்ணா கூப்பிட்டு, யாருக்கு அண்ணா, யார் பையா, எனக்கு ₹1 சீக்கிரம் இறைவன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவங்க லட்சியம் இல்லை, ஏதோ குழந்தைய விளையாட்டு சொல்லுங்க. ஆனால் அவனும் அங்கே இருக்கிற அந்த கல்லாப்பட்டியை பட்டான்னு கீழே தள்ளி விட்டு, எனக்கு சீக்கிரம் ஒரு
ரூபாய்க்கு காட் கொடுங்க சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்து பா அப்படின்ட்டு கையை அப்படி பண்ணார். சின்ன குழந்தை தானே, அப்படியே உருண்டு அடிச்சுன்னு அந்த படிக்கட்டு உருள ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ சொல்லிட்டு எல்லோரும் ஓடின்னு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே உருண்டு போய் அது ஒரு காருக்கு அடியில் போய் பொத்துன்னு விழுந்துட்டான் அந்த குழந்தை. அந்த கார்கார லாபமும் அந்த காரை டபக்குன்னு நிறுத்தி இந்த குழந்தைய தலையில் அடிபட்டுச்சுக்கு டீச்சரை அப்படின்லாம் வாங்கி கொஞ்சம் நல்லா போட்டு, யாருப்பா குழந்தை, யார் நீ, எதுக்கோசம் இந்த பழைய கடைக்கு வந்திருக்க, எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே? எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இறைவன் வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறா. அதனால் இறைவன் ₹1 வாங்கலான்னு வந்தால் இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்க, எனக்கு ₹1 கார்டு கொடுக்கறதுக்கு அவர் என்னை அடிச்சுட்டார் அப்படின்னு அழுதோம். அவருக்கு ஓரளவு புரிஞ்சுது. சரி அம்மா ஏதோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்கா போல இருக்குது, இந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா காப்பாற்றணும்னு எண்ணம் போல இருக்குது, கடவுள் காப்பாற்றுவார், ஏதோ பேசியதுக்கு அப்போல இருக்குது, ஸோ அம்மா ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் பேசுவா அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த கார் டிரைவரை கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த அம்மா எந்த ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு இருக்கான்னு தெரியுமா? தெரியும், எங்கள் அம்மா இந்த ஊர்லேயே பெருசாக இருக்குல்ல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, நீ கலர் போர்டில் ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரி ஆச்சு பது அப்படி, அதில் தான் எங்கள் அம்மா படுத்துருக்கா. உடனே அவர் சொன்னேன், டிரைவர் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த அம்மாவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுக்கணுமோ மொத்தமாக கொடு, எப்படியாவது அம்மா காப்பாற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வா அங்கே இருக்கிற நர்ஸுகள் கிட்ட தான் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இந்த டிரைவரோட பார்க்கன்னா, நீ வந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு கார்டு கொண்டு தருவார் அவர் அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டாக்டர் கையெழுத்து போட்டு, இவ்வளோ பெரிய ஆள் கையெழுத்து போட்டு பண்ணதுனால அங்கே இருக்கிற நர்ஸுகள்லாம் வேகமாக செயல்பட ஆரம்பித்தேன். அப்போ டாக்டர் நன்னா இவளை குணப்படுத்தி இவோ நன்னா எழுந்து உட்காண்ட உடனே அந்த பில்லை பார்த்த உடனே திருப்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அது பல லட்சங்களுக்கு போயிருந்தது அவளுக்கு பண்ண வைத்தியத்தினுடைய விலைப்பட்டியல். என்னை யார் பிழைக்க சொன்னா? என்னால் எப்படி இவ்வளோத்தையும் கொடுக்க முடியும் டாக்டர் கேட்டான். அம்மா, நான் பைசா கூட நீ கொடுக்க வேண்டாம், உன்னுடைய குழந்தையினுடைய கடவுள் பக்தி உன்னை காப்பாற்றிருக்கு. நான் தான் இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு தலைமை டாக்டரே, நான் தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேனே, ஒரு பைசா கூட யாருக்கும் நீ கொடுக்க வேண்டாம், நீ பத்திரமா வீட்டுக்கு போ, இந்த குழந்தைய படிக்க வைக்கிற செலவை நான் ஏற்றுக்கிறேன், நீ என்னோடய பொண்ணு மாதிரி தெரியுதா, எந்த கவலையும் படாத, அந்த குழந்தையினுடைய முயற்சியும் தளராத நம்பிக்கையும் கடவுள் பக்தியும் தான் ஒன்று என்ன பண்ணியிருக்க பிழைக்க வச்சுருக்குது அப்படியே சொல்லி நிற்கிட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு எழுந்தது. உடனே அங்கிள் எங்கள் அம்மா முயற்சி பார்க்குறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சொல்லிட்டு, இனிமேல் நீ சிரித்து சந்தோஷமாக தானே இருப்பேக்கண்ணா, கடவுள் ஒருபோதும் யாரையும் கைவிட்டதே இல்லையே, யாரும் அழவிட்டதே இல்லையே, சந்தோஷமாக இருக்கா செல்லம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போல் அந்த மகள் போல் தான் காப்பாற்றிருக்கேன், அவளுக்கு தங்கறதுக்கு வீடு வாசல்களெல்லாம் வசதி பண்ணி கொடுத்து அந்த குழந்தை படிக்கிறதுக்கெல்லாம் காசை கொடுத்து சந்தோஷமாக வாழ வச்சார் அந்த பெரிய பரந்த மனம் உள்ள அந்த பெரிய தலைமை டாக்டர். அந்த வடிவத்தில் அந்த குழந்தைக்கு வந்தது யார்? சாக்ஷாத் அந்த இறைவன் தான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. சின்ன குழந்தை கதை மாதிரி இருக்கவைய இந்த கதையை நம்ம கேட்ட நாளைக்கும் நமக்கும் மனசில் ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அதனால் நம்ம எப்போவுமே கடவுள் நம்பிக்கையோடு இருப்போம். எந்த வித கஷ்டமானாலும் துன்பமானாலும் மரம் வச்சவர் தண்ணி கொட்டுவர். அந்த பரந்தாமன் மனசு வச்சாக்கா வாடி போன மரமும் பட்டு போன மரமும் கூட திருப்பி பசுமையாக செழித்து ஓமும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.